ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரஜிஸ் கிச்சன். நான் உங்கள் ஏமா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் கார்லிக் சீஸ் பிரெட் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபியை ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம். ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு இது ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், ரொம்ப சுலபமாகவும் செய்யலாம். இந்த ரெசிபி எப்படி செய்யலாம் நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க இந்த கார்லிக் சீஸ் பிரெட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கார்லிக் சீஸ் பிரெட் செய்கிறதுக்காக இப்போ நம்ம பட்டர் எடுத்துக்கலாம். நம்ம பட்டர் எடுக்கும் போது ரூம் டெம்பரேச்சரில் மாற்றிட்டு அதுக்கப்புறமா எடுத்தோன்னா இது போல் நல்லா மெல்ட் ஆகிடும். நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருப்போம் பட்டர்லாம், அதனால் இது போல் ரூம் டெம்பரேச்சரில் மாற்றிட்டு அதுக்கப்புறமா ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துடலாம். இது கூடவே 4-5 பல்லு பூண்டு சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம், தோலை சீவிட்டு. இது கூடவே சில்லி ஃப்ளாக்ஸ் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது கூடவே ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நீங்கள் சால்டட் பட்டர் எடுத்தீங்கன்னா உப்பு சேர்க்காதீங்க. நான் அன்சால்டட் பட்டர் எடுத்ததுனால உப்பு சேர்த்துருக்கேன். ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஆரிகானோ பவுடர் சேர்த்துக்கலாம். ஆரிகானோ பவுடர் சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ கடைசியாக இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் தூவிடலாம். தூவிட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நம்ம இது சேர்த்துருக்க ஒரு பொருளுமே நம்ம அப்படியே கடையில் கார்லிக் சீஸ் பிரெட் வாங்கி சாப்பிட்றது போலவே இருக்கும் டேஸ்ட்டு. இப்போ இந்த பதத்தில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சுல்ல. இப்போ இது நமக்கு ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக இது போல் ஒரு பன் எடுத்துக்கலாம். நம்ம கடைங்களில் அப்படியே நம்ம ஒரு ஃபுல் ப்ரெட்டு இல்லைன்னா பன் இது போல் வாங்கி எடுத்துக்கலாம். வாங்கிட்டு இது போல் பாதியாக கட் பண்ணி எடுத்துக்குங்க. இப்போ நம்ம கட் பண்ண இந்த பன் எடுத்து அப்படியே நம்ம இந்த பட்டர் எடுத்து அப்ளை பண்ணி விட்டுடலாம். இது ஃபுல்லாக எல்லா பன்லேயும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு நல்லா அப்ளை பண்ணி விட்டுடலாம். நான் இன்றைக்கி இந்த ஆஃப் பன்னில் தான் இந்த பட்டர் ஸ்ப்ரெட் பண்ணி விடுறேன். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரெட் ஆச்சுன்னா தான் இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாச்சு. நான் இப்போது அமுல் சீஸ் தான் சேர்க்க போகிறேன். சீஸ் இது போல் நம்ம சீவி எடுத்துக்கலாம். நல்லா சீவி எடுத்துட்டு இப்போ இந்த பன் மேலேயே ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். இப்போ எல்லா சீஸையும் இது போல் நான் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடுறேன். இப்போ நல்லா ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறமா இதை அப்படியே நம்ம பேக் பண்ணி எடுத்துக்க போகிறோம். நான் இன்றைக்கி மைக்ரோ ஓவனில் தான் பேக் பண்ண போகிறேன். உங்கள்கிட்ட மைக்ரோவன் இல்லைன்னா நீங்கள் நான்ஸ்டிக் பேன் எடுத்துக்கோங்க. அதில் அப்படியே எடுத்து வச்சுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இதை நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு பேக் பண்ணி எடுத்துக்கிறேன் மைக்ரோ ஓவனில். இந்த சீஸ்லாம் நல்லா மெல்ட் ஆகிற அளவுக்கு பேக் பண்ணால் போதும். இது ரொம்ப நேரம் பேக் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அவ்வளோதான், சூப்பராக கார்லிக் சீஸ் பிரெட் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.